நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலேயே அடுத்து வர இருப்பது கடிதம் 6. அன்புள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எழுதி கொள்ளும் கடிதம். நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். இதற்கு முன்பு 5 கடிதங்கள் போட்டிருந்தேன், கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். எனக்கு எந்த பதிலும் இதுவரை வரவில்லை அம்மா அப்பா. எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்கின்றது. ஒரு நண்பருக்கு நடந்த சம்பவத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் போல் இருக்கின்றது. அவர் பல ஆண்டுகளாக கட்டி காத்த இந்த வாட்ஸ்அப் என்கின்ற தளத்தை சிலர் அதை பறித்து எடுத்து விட்டார்கள். உங்களால் உழைக்க முடியவில்லை, உங்களால் சேர்க்கவில்லை என்றால் ஏன் அடுத்தவர்களின் காசுக்கு ஆசைப்படுகின்றீர்கள்? பறிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்கள் வயதும் இன்னும் இருக்கப் போவது வயதையும் கூட்டி பாருங்கள். அந்த வயது தான் உங்கள் வாழ்க்கை. அதாவது நீங்கள் எப்போதுமே 80 வயதுக்கு மேல் இருக்க போகிறதில்லை. ஏன் அடுத்தவரிடமிருந்து பறிக்க பார்க்கின்றீர்கள்? அடுத்தவரின் காசை பறிக்க பார்க்கின்றீர்கள், அடுத்தவரின் கிரெடிட் கார்டை பறிக்க பார்க்கின்றீர்கள், அடுத்தவரின் சொத்தை நீங்களும் சென்று உழையுங்கள். அவர்களும் உழைத்த உழைப்பு தானே. என் நண்பரிடமிருந்து அவருக்கு ஒரு மீட்டிங்காக அழைப்பு வந்தது. அவர் அது உண்மையே போக வேண்டி இருந்தது. ஆகவே அவர் கதையிலே கதைத்து கொண்டிருக்கும் போது தொலைபேசியில் ஒரு கோட் நம்பர் வரும், அதை தாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இவரும் உடனடியாக அந்த கதை வேகத்தில் மீட்டிங்க்கு செல்ல வேண்டுமே என்று இவரிலும் பிழை இருக்கின்றது. ஏனென்றால் இவர் கொஞ்சம் சுதாகரித்திருக்க வேண்டும். உங்களுக்கு தொலைபேசி அழைப்பிலே வருகின்ற எந்த ஒரு பர்சனல் கோட்ட நம்பராக இருந்தாலும் யாரிடமும் ஒப்படைத்து விடாதீர்கள். வெளியிலே எந்த காரணம் கொண்டும் தொலைபேசி மூலம் யாரிடமும் யார் கேட்டாலும் கொடுத்து விடாதீர்கள். அவர் அதை கொடுத்து விட்டார். கொடுத்த அடுத்த நிமிடம் அவரது வாட்ஸ்அப் கணக்கு அவர்களின் யார் அழைத்தார்களோ அவர்களிடம் சென்று விட்டது. இன்று கிட்டத்தட்ட 2 வாரங்களாக இன்னும் அந்த வாட்ஸ்அப்பை எடுக்க முடியவில்லை. ரொம்பவுமே கவலைக்குரிய விடயம் என்னென்றால், அவரது நண்பர்கள் எல்லோரிடமும் இப்போது அவர்கள் காசு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு அவசரமாக காசு வேணும் அனுப்பி வையுங்கள் என்று. உங்களுக்கு சென்று உழையுங்களேன். எதற்காக அடுத்தவரை புண்படுத்துகின்றீர்கள்? அடுத்தவரின் பெயரை கெடுக்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். ஏன் எப்படி இலகுவாக உழைக்கலாம் என்று தான் பார்க்கின்றீர்களே தவிர, மற்றவரை போல் சென்று 8 மணித்தியாலங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இல்லையா? யாருக்கும் என்று சொல்லி நான் எல்லோரையும் தப்பு கணக்கு போட மாட்டேன். இதில் ஒரு சிலருக்கு இல்லை. அவர்கள் அடுத்தவரை எப்படியாவது கிணத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில், அதாவது அதற்காக மீண்டும் சொல்லுகின்றேன் உங்கள் எல்லோருக்கும், தயவு செய்து உங்கள் தொலைபேசிக்கு வருகின்ற அழைப்புகள் தெரியாத நம்பர்களாக இருந்தால் எடுக்காதீர்கள். தெரியாத அழைப்பை எடுக்காதீர்கள். போஸ்ட் ஆஃபீஸிலே உங்களது வாசல் வந்து நிற்கின்றது, கிரெடிட் கார்டிலே உங்களது காசை வாங்கிவிட்டார்கள், அம்சூன் அக்கௌண்ட்லே சென்று விட்டார், இப்படி பல அழைப்புகள் வரும். காரணம் கொண்டு மீண்டும் சொல்லுகின்றேன், உங்களது ஒவ்வொருவரும் தொலைபேசியில் வரும் அழைப்பும் தெரியாத நம்பர்களை தயவு செய்து எடுக்காதீர்கள். அப்படித்தான் அவர்கள் செய்தியை பதிவு செய்வதாக இருந்தால் பதியட்டும். அதன் பின்பு நீங்கள் அந்த பேங்குக்கு நேராக உங்களது காட்டிலே இருக்கின்ற தொலைபேசி நம்பரை அழையுங்கள். இல்லையென்றால் கஷ்டம்தான். ஏனென்றால் அவர்கள் கதையை கொடுத்து உங்களிடமிருந்து வாங்கி விடுவார்கள். ஆகவே தயவு செய்து எல்லோருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் கணக்குகள் எல்லாமே கணக்கு இல்லாமல் சென்றுவிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் இது ஆர் மோகன் அம்மா அப்பா. அடுத்த கடிதத்தில் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் இருமல் பிடித்து விட்டது அப்பா அம்மா. மாற்றிவிட்டு அடுத்த கடிதத்தை வடிவாக எழுதுகின்றேன். இந்த கடிதத்தில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.